Hi friends, welcome to Tamizhar's kitchen. நான் உங்க காவியா. இப்ப பார்க்க போறது bisibelabathன்ற ஒரு ரெசிபி. அது வந்து சாம்பார் ரைஸ்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கு வந்து இங்க வந்து நான் 3 கப் வந்து அரிசியும் அதுக்கு 1.5 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா துவரம் பருப்பும் வச்சிருக்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேக போட்டுறலாம். இதுக்கு வந்து நீங்க காய்கறி வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கத்திரிக்காய் இது மாதிரி எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இன்னைக்கு நான் போட போறது வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் 3 காய் தான் போட்டு பண்ண போறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 3 கப் அரிசிக்கு 1.5 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஒரு டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சோட மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். அரை உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொரியை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். இது வந்து bisibelabathக்கு வந்து இந்த பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ரெசிபிக்கு. அதுக்கு வந்து இதோட டீட்டெயில்டாக என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணிக்கோங்க. இது தேவையான பொருள் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். இது பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு பெப்பரு, கொரியாண்டர், கொத்தமல்லி, மிளகாய் வந்து நான் காரத்துக்கு இந்த மிளகாவும் கலருக்காக காஷ்மீரியும் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, எள்ளு, கசகசா, இது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொப்பரை தேங்காவை துருவி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயை விட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது ரொம்ப சூடாக இருக்குன்னா ஐஸ் கியூப் போட்டு அரைக்க போகிறேன். இந்த ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக கோர்ஸையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தண்ணி விட்டு பேஸ்டாட்ட. இது கூட நம்ம புளி, லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு, கடலைப்பருப்பு கொஞ்சம், கொஞ்சோண்டு சீரகம், மிளகு, இது கொஞ்சமா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது கூட கேரட், பீன்ஸ், காய்கறி, இது கூட பச்சை பட்டாணி, தக்காளி, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், சால்ட், இப்போ இது மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வச்சிடலாம் நம்ம. இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுலாம் நம்ம. நல்லா வந்துருச்சு. இப்போ நமக்கு அரைவாசி வெந்துருச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா மசிச்சு வச்சிருக்க சாப்பாட்டில் போட்டு கலந்துடலாம் நம்ம.
காய்னா நல்லா வந்ததுக்கப்புறமா வெட்டு கலந்துடலாம் நம்ம. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். முந்திரி, இது கூட கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள். இப்போ இதை வந்து இதுக்குள்ள கொட்டிடலாம். இதில் கொத்தமல்லி கரைசியை தூவிட்டு இதை நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ நமக்கு சூப்பராக பிஸ்பெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வத்தல் நாப்பெலாம் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.